கழக அரசின் சாதனை, அதிலும் குறிப்பாக திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய சாதனை ஒவ்வொரு இல்லத்திலும் சென்று அடைந்திருக்கிறது, ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் பதிவாகி இருக்கிறது. எனவே நான் 2016 22,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். 2021 37,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். இந்த முறை நம் செஞ்சி தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் உதயசூரியன் 70,000 75,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகின்ற ஒரு பிரகாசமாக இருக்கிறது. மக்கள் மத்தியில், அதிலும் குறிப்பாக பெண்கள் மத்தியில் 100% எங்கள் ஓட்டு ஸ்டாலினுக்கு தான். நாங்கள் மகளிரை ஸ்டாலின் மகளிர் படை என்று அமைச்சு ஓட்டு கேட்க வச்சோம். அப்போ மற்ற பெண்கள் எல்லாம் இவங்க 100 பேர் 50 பேர் தான் ஸ்டாலின் மகளிர் படையா, அப்போ நாங்கள்லாம் யார் அப்படின்னு தானாக முன் வந்தாங்க. அப்போ ஒவ்வொரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கு சாவடியில் 500 பெண்கள்னா 300-350 பெண்கள் ஊர்வலமாகவே வாக்கு கேட்டாங்க. இதுதான் ஒரு மக்களாட்சிக்கு ஒரு முத்திரை பதிக்கிற மாதிரி இருக்குது. அண்ணா கண்ட கனவு, கலைஞர் கண்ட கனவு, அப்துல் கலாம் கூட கனவு காணுங்கள்ன்றார். ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்கள் கனவு என்ன சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார். அந்த நம்பிக்கை உறுதிப்படுத்தி உள்ளது. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 என்பது 2000 உயர்த்தி தருவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏம்மா 1000 2000 கொடுக்க போகிறாங்களாம்மா, எப்படிம்மா சொல்கிறீங்கன்னா, சொன்னது யார்? கலைஞருடைய மகன் சொல்லியிருக்கான், சொன்னால் செய்வாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மக்கள் மத்தியில் நம்பிக்கை இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இலக்கு 200, ஆனால் வெல்லப்போவது 234. நீங்கள் திமுகவில் மாவட்ட செயலாளராக இருக்கீங்க. உங்களுக்கு செஞ்சி, திண்டிவனம், அதே போல் மயிலம், இந்த 3 தொகுதியும் வருது. இப்போ செஞ்சி மட்டும்தான் திமுக கூட்டணிக்கு வசமாக இருக்குது. மீதி திண்டிவனமோ மயிலமோ அதிமுக கூட்டணி தரப்பில் இருக்குது. இந்த முறை அந்த வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? ஏன்னா மயிலத்தில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் போட்டியிடுறதா சொல்கிறாங்க. எப்படி சார் இருக்கு? 2016 நான் மாவட்ட செயலாளர், 2014 மாவட்ட செயலாளர் இருக்கிறேன். 2016 செஞ்சி, மயிலம், திண்டிவனம் 3 தொகுதியும் திமுக வென்றது. 2021 ஒட்டுமொத்தமாக என்ன உள்ளடங்கி சொல்கிறேன்னு, கவனக்குறைவு, அதிக வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெறப் போகிறோமோ என்ற ஓவரான நம்பிக்கையில் கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்பட்டதால் அந்த சரிவு என்பது கழக நிர்வாகிகள் அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த முறை ஆட்சியினுடைய சாதனைகளை வைத்து திராவிட முன்னேற்றக் கழகம் உதயசூரியன் வெல்லுவது உறுதி என்றது உறுதி செய்யப்பட்டது. இது குறித்து முதலமைச்சர் நேர்காணலில் பங்கேற்று இந்த கள நிலவரம் பற்றிலாம் பேசினாரா? என்ன பேசினார்? தொகுதி என்ன நிலவரமாக இருக்குதுன்னு கேட்டார். அரசின் சாதனைகள் மக்களுக்கு சென்று அடைந்து இருக்குதான்னு கேட்டார். ஏதோன்னு இடத்துல சாதனைகள் போய் சேராமல் இருக்குதான்னு கேட்டார். அதை இருக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் ஏன் அதை கவனிக்கல, அதை கொண்டு போய் சேர்த்துருக்கணுமேன்னு சொன்னார். நாங்கள் பட்டியல் போட்டு ஒவ்வொரு சாதனையும் இந்த மாதிரி சென்று இருக்குது. சமீபத்தில் கூட நீங்கள் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பலாக்குப்பத்துக்கு வந்தீங்க. 10,000க்கு மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்டம் வழங்கினீங்க. அதால் விடுபட்டவர்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் வந்த பிறகு அதில் சில பேருக்கு விடுபட்டது கூட ஒரு வார காலத்திற்குள் அந்த பயனாளிகளை தேடி தேடி அவர்கள் இல்லம் சென்று அந்த உத்தரவினை நாங்கள் வழங்கி இருக்கிறோம். அது இந்த இயக்கத்திற்கும் நம்முடைய ஆட்சிக்கும் முதலமைச்சருக்கும் ஒரு நன்மதிப்பை உண்டாக்கி இருக்கிற தலைவர்னு சொன்னோம். அதே போல விழுப்புரம் மாவட்டத்தில் உங்கள் மாவட்டத்தை சேர்ந்த பாமக ராமதாஸ், அதே போல சசிகலா, இவங்க 2 பேரும் ஒரு கூட்டணி இருக்காங்க. அது விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும்பாலான வாக்குகளை பிடிக்குமா? எப்படி பார்க்குறீங்க அந்த கூட்டணி? எப்படி பார்க்குறீங்க? ஜனநாயக ரீதியாக யார் கட்சி ஆரம்பித்தாலும் அதை வரவேற்கிறது தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை. அதுதான் இது வரைக்கும் செய்து நிற்கிறோம். எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லுவோம், எல்லாரையும் வரவேற்போம். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய கொள்கை என்னன்றதில் தான் விமர்சனங்கள் வரும். எங்கள் கொள்கைக்கும் அவங்க கொள்கைக்கும் முரண்பாடாக இருந்தால் தான் விமர்சனம் வரும். டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் கூட்டணி சேருவதால் நாங்கள் வரவேற்கிறோம். யார் கூட்டணி யாரோட சேர்ந்தாலும் என்ன கிடக்குது, யார் கட்சி ஆரம்பித்தாலும் அதை வரவேற்கிறோம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. அவருடைய களப்பணிகள், அவர்கள் எந்த அளவிற்கு அவங்களுடைய பயணம் தொடருதுன்றது பார்த்து தான் சொல்லலாமே தவிர, விழுப்புரம் மாவட்டம், அதிலும் குறிப்பாக வடக்கு மாவட்டம் செஞ்சி, மயிலம், திண்டிவனம் இந்த 3 தொகுதியிலும் அமோக வெற்றி பெறுவது உறுதி. நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்க, முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மயிலத்தில் நிற்கிறார், அதை பற்றின்னு சொல்லி. அவருக்கு பெண்கள் எந்த அளவுக்கு
வாக்கு இல்லை, என்ன கொடுக்க போகிறாங்க பரிசுன்றது. ஏன்னா அவர் யாரையோ கேட்டார். ஆமாம், இந்த இது கோடை காலத்தில் 2000 ரூபாய் கொடுக்குறாரு, அதை கிண்டல் அடிக்கிறார். என்ன இந்த 2000 வாங்கின்னு ஊட்டிக்கு போகிறீங்களா, குழுன்னு இருக்க போகிறீங்களா என்ன? அதாவது குடிக்க கூழில் குப்பளிக்க வெந்நீர் கேட்குதா, பன்னீர் கேட்குதான்னு கொள்கை ரீதியாக நம்ம கேட்டவங்க. அதால் மக்களுடைய நலன் கருதி முதலமைச்சர் செய்கிறாரு. இது ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறார். அவர் பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுகிறார். சமீபத்தில் பேசுனதுக்கு பெண்கள் எல்லாம் வரிசையாக என்ன கொடுத்துன்னு வர்றாங்க பரிசுன்னு தெரியும், அதே தான் கொடுப்பாங்க. உங்களுடன் ஸ்டாலின் நடத்தக்கூடாதுன்னு நீதிமன்றத்துக்கு போனார். நீதிமன்றம் அவரை கண்டித்து 10 லட்சம் ரூபா அபராதம் போட்டாங்க. எனவே ஒரு மக்கள் பிரதிநிதி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தடை கோர வேண்டும் என்று சொன்னதற்காக 10 லட்சம் ரூபாய் தண்டனை, அதை தண்டத்தொகையை கட்டியவர் தான் அவர். எனவே மக்கள் விரோதமாக அவருடைய செயல்பாடு இருக்கிறது என்பது மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஏன் பர்கூரிலே ஜெயலலிதா தோத்தாங்கல்ல, அது மாதிரி CV சண்முகம் டெபாசிட்டை இழக்கிறது உறுதி.